ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வருகிறோம். இந்த அருமையான நல்ல நாளிலும் நேரத்திலும் எங்களோடு பேசும் உம்முடைய சத்தத்தை கேட்க எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு, ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு, உனக்கான ஒரு காலம் உண்டு. அதற்கு ஆதாரமாக பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. சாலமோன் இந்த வேத பகுதியை அவர் எழுதும்போது ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி அநேக காலங்களை இங்கு குறிப்பிட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு அருமையான தோட்டத்தில் ஒரு கொய்யா மரம் ஒன்று இருந்தது. அந்த கொய்யா மரத்தை சிறு கண்ணாக அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர் அதை வாங்கி வைத்தார். அதனுடைய குறிப்பிட்ட காலம் வந்தபோது அது அருமையாய் அந்த தோட்டத்திலே வளர்ந்தது. அதற்குரிய காலம் வந்தபோது அதில் அருமையான பூக்கள் மலர ஆரம்பித்தது. அந்த பூக்களிலிருந்து காய்கள் உண்டாக ஆரம்பித்தது. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு காலத்திலும் அதனுடைய காரியங்கள் நடந்து கொண்டிருந்த போது அதில் ஒரு அழகான பழம் நன்றாய் பழுத்து அதனுடைய மனம் அந்த தோட்டத்தில் வீச ஆரம்பித்தது. அதை பார்த்த உடனே பறித்து சாப்பிட வேண்டும் என்கிற அளவிற்கு அதனுடைய தோற்றமும் சுவையும் இருந்தது. அந்த பழுத்த பழத்திற்கு அருகாமையிலே ஒரு சிறிய காய் ஒன்று காணப்பட்டது. அந்த காய் வருத்தத்தோடு அந்த பழத்தை பார்த்து சொன்னது, நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் நீங்கள் பழுத்து மிகவும் ருசியாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் நீங்கள் மாறிவிட்டீர்களே, நானோ இன்னும் காயாய் இருக்கிறேனே என்று அது வருத்தப்பட்டது. அப்பொழுது அந்த பழுத்த பழம் அந்த காயை பார்த்து சொன்னது, எனக்கான காலம் வந்துவிட்டது, மற்றவர்களுக்கு நான் பிரயோஜனப்படும்படியாக என் வேலை வந்துவிட்டது. உனக்கான காலமும் வரும், அது வரையிலையும் நீ இந்த மரத்திலே கவனமாக இருக்க வேண்டும், நீ அமைதியாக இருக்க வேண்டும். தோட்டக்காரன் தினமும் இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுகிறது போல இந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுகிறான். வேர்களின் மூலமாய் அதை நீ எடுத்து உனக்கான காலம் வரும்போது நீயும் என்னை போல பழுத்து மற்றவர்களுக்கு உண்பதற்கு சுவையாக ருசியாக பிரயோஜனம் உள்ள ஒரு கனியாக நீ மாறுவாய் என்று சொன்னதாம். அதை கேட்டபோது அந்த காய்க்கு மிகவும் சந்தோஷம். எனக்கான நேரம் வரையிலையும் நான் பொறுமையாய் காத்திருப்பேன் என்று சொன்னது. ஆம், எனக்கு அன்பு சகோதரனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே திருமணத்துக்காக ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். புத்திர வாக்கியத்தின் நன்மைக்காக தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். படிப்பிலே வெற்றிக்காக ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். வேலையின் உயர்வுக்காக ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் வீடு கட்டுவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். வாகனத்தை வாங்குவதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கடனை அடைப்பதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு காலத்திலே நிச்சயமாய் செய்வார். உங்கள் காலத்திற்கு முன்பு நீங்கள் வருத்தப்படாதீர்கள். ஏன் எனக்கு ஆண்டவர் இதை தரவில்லை, ஏன் எனக்கு இது ஆண்டவர் செய்யவில்லை, ஏன் என் வாழ்க்கையில் இந்த நன்மை இன்னும் வரவில்லை என்று சொல்லாதீர்கள். அந்த பழுத்த பழம் அந்த காய்க்கு சொன்ன ஆலோசனை நீங்கள் பாருங்கள். உனக்கான நேரம் வருகிற வரையிலையும் நீ இந்த மரத்திலே அப்படியே இருக்க வேண்டும். நீங்களும் கிறிஸ்துவுக்குள்
உங்கள் வாழ்க்கையிலே உயர்வை அவர் தருகிற நேரம் வரையிலையும், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை கட்டளையிடுகிற நேரம் வரையிலையும், தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை, அதிசயத்தை, ஆசீர்வாதத்தை செய்கிற நேரம் வரையிலையும் நீங்கள் அவரோடு இணைப்பிருப்பீர் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் பலன் கொடுத்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாவீர்கள். நான் அப்படி இருக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு குறித்த காலம் வரையிலையும் ஆண்டவரோடு நான் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட விரும்புகிறேன் என்கிற உணர்வு உங்களுக்கு இந்த நாட்களில் வருமானால் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, நாங்களும் எங்களுக்கான காலமும் எங்களுக்கான நேரமும் வருகிற வரையிலையும் ஆண்டவரே உம்மோடு நிலைத்திருக்கிற அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். நாங்கள் இந்த காலை நேரத்தில் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். எங்களுக்கான காலமும் நேரமும் வரும்போது எங்கள் வாழ்க்கையிலே முடிவில்லாத ஒரு சந்தோஷத்தை, முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சியை, உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம். உம்மில் நிலைத்திருக்கிற கிருபையை மாத்திரம் எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காமல் இதை நீங்கள் ஷேர் செய்யும்படி, எங்களுடைய லாகின் டிவி என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.